யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. விஜய்க்கு பக்கபலம் ஒரு 3 நபர். அவர் யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று புஷி ஆனந்த், அடுத்தது வந்து ஆதவ அர்ச்சுனா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செங்கோட்டையன். இந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா இதில் புஷி ஆனந்த் மட்டும் நமக்கு வந்து வெளி மாநிலத்தை, அதாவது பாண்டிச்சேரி ஆள். இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் அவரோட கண்ணோட்டம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, என்னடா அது இவர் பணத்துக்காக ஆரம்பிக்கிறாரா, எதுக்காக வந்து விஜய் கூட ஒட்டிகிட்டு இருக்காரு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையில் வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏன்னா பணம்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. இருந்தும் நம்ம வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுன்ற ஒரு உந்துதல் இருக்குது பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி அவங்க ஜெயிச்சதுக்கு மெயின் காரணம். அதுக்கு விஜய்க்கு பக்கபலமாக நம்ம வந்து அவர் இருக்கிறதுக்கு மெயின் காரணமும் கூட. அதேமாரி பார்த்திங்கன்னா எனக்கு புஷி ஆனதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல எனக்கு ஆரம்பத்தில் சந்தேக பார்வையோடு இருந்தேன் நான். அவர் பேசின ஒரு மேடை பேச்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மனசை தொடுற அளவுக்கு ஒரு பேச்சு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. எந்த எதை தான் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோ கோடி பணம் இருந்தும் நம்ம சாப்பிட்ற அதாவது உணவு என்ன எப்படி சாப்பிட்றோம்? காலையில் ஒரு 4 இட்லி, மத்தியானம் ஒரு கப்பு சாதம், கொஞ்சம் காய்கறிகள், இரவு அதே மாதிரி நம்ம வந்து உணவு கொஞ்சம் மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு நம்மளோட உணவு முறை பார்த்திங்கன்னா, அதாவது ஹோட்டலில் நீங்கள் தவிர்க்கணும். வீட்டு சமையல்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 100-150 ரூபா வச்சுக்கோங்க. அப்படி பார்த்திங்கன்னா நம்மளோட மாத கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு 50 ரூபா கணக்கு பண்ணால் கூட மாத கணக்குக்கு 3000-4500 தான் வரும். சரி, மிஞ்சி இன்னும் ரிச்சாக நல்லா சமையல் சாப்பிட்ணுன்னா கூட ஒரு 10,000 ரூபாய்க்கு சமையல் சாப்பிடலாம். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அதாவது மற்ற செலவு இல்லாமல் உணவுக்காக மட்டும். ஏன் அதை அவர் சுட்டி காட்டுறாருன்னா, இந்த மாதிரி வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுன்ற கணக்கு போட்டு, அப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு உணவு உண்ற அளவுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம், அதை சாப்பிட்றோம். நமக்கு செலவு பல கோடி ரூபாய் வந்து கோடியாக பணத்தை வச்சுக்கிட்டு அதை சாப்பிட முடியும். அந்த கோடிக்கணக்கான பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? மக்களை ஏமாற்றி, மக்களை நசுக்கி, நாட்டை நாசமாக்கி, பல போர்ஜரி பண்ணி அந்த பணத்தை வச்சு சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ கொஞ்சம் காசு இருந்தாலும் நம்ம வந்து உணவை உண்ண முடியும். அதிகமான பணத்தை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதா? பணத்தை சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத அவர் சொன்னார் பாருங்கள் ஒரு மேடை பேச்சில். உண்மையில் அவர் அற்புதமாக, நான் அப்போ தான் நினச்சேன் இவர் நல்ல ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா, என்னடா இவர் வந்து ஊழல் கட்சி கூடயே சேர்ந்து இருந்தவர். ஏன்னா அவரோட காலத்தில் ஒரு தப்பு நடந்திருக்கு. வீரப்பனோட பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த விஷயம் எப்பயுமே எப்படி இருந்தாலும் நான் இன்னொரு வீடியோ போட தான் போகிறேன். ஏன்னா வீரப்பனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்னும் நிவாரணம் சரியாக கிடைக்கலன்னு தான் நம்ம வீடியோஸில் பார்த்துட்டுருக்கோம். அந்த பெண்களுக்கு முழு நிவாரணம் கிடைச்சாதான் நம்ம தமிழ்நாடு இன்னும் நல்லாவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ கதறல்கள், அவ்வளோ துன்பங்கள் அனுபவித்த அந்த ஊர் மக்கள், அந்த சுற்றி இருக்க கிராமப்புற பெண்கள் எவ்வளவோ துன்பங்கள், துயரங்களும், அவங்கவுங்க கணவர்களையும் அவங்க பிள்ளைகளையும் எவ்வளோ பேர் அவங்க சுட்டு கொன்ன அந்த போலீஸ்காரனுங்க, இதெல்லாம் திரும்ப மறு ஆய்வு எடுத்து அதையெல்லாம் சரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செங்கோட்டையன் ஒரு கிங்கு தான் நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா வந்து இவர் அமைச்சர்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்காது. ஏன்னா அது ஜெயலலிதா அந்த அம்மா ஆட்சி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த விஷயம் முழுசாக தெரியுமா? பெண்கள் பாதிக்கப்பட்ட விஷயம் தெரியுமா தெரியாதா தெரியல. அதேமாதிரி வீரப்பா கடத்தல்காரன் சந்தனமரம் கடத்தினா, ஏனை தந்தை கடத்தினான்னா அதை வாங்கினவன் யார்? அது இதுவரையிலும் வெளியே கொண்டு வரல. இப்போ எல்லாமே வந்து பெரிய கைங்கரியம் தான் நடந்துட்டுருக்கு. வீரப்பனுன்னு ஒரு சாதாரண ஒருத்தன் தானே, ஒரு சாதா குடியில் பிறந்தவன் தானே, அவனை எதை ஒன்றா பண்ணலாம். அந்த தாழ்குடி சம்மந்தப்பட்ட பெண்களை நம்ம எதை ஒன்றா பண்ணலான்ற அந்த ஆட்சியை எடுத்த அந்த தேவாரம், அவன்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். அவன் இந்த போலீஸுன்ற ஒரு துறையே வந்து அசிங்கப்படுத்தின அந்த நாய். அந்த மாதிரி அது நடக்கிறதுக்கு, ஏன்னா செங்கோட்டையனுக்கு முழு அதிகாரம் கிடையாது. ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதா சொன்னால் தான் செங்கோட்டையன் பண்ண முடியும். இருந்தாலும் இப்போ செங்கோட்டையன் வந்திருக்காருன்னா இப்போ விஜய்க்கு பக்கபலமாக அவரும் ஒரு காரணம் சொல்லலாம். ஏன்னா வந்து திடீர்னு ஏன்னா அவரும் பணம் இருக்குது, அவருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அவருக்கு ஒரு நிலப்பலத்துக்கும் பஞ்சம் இல்லை. நல்லா இருக்கார் மனுஷன். நல்லா இருந்து சரி மக்களுக்கு ஏதோ செய்யணுன்ற எண்ணத்தோடு, அதாவது
ஒரு சில தவறுகள் எல்லாரும் மனுஷன் செய்ய வேண்டியது. செஞ்சதுக்கப்புறம் திருந்தி வரான் பாருங்கள், அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லவனாக நம்ம கருதலாம். இந்த செங்கோட்டையன் பேரே அப்படி தான் இருக்குது, யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா செங்கோட்டையன் பக்கபலமாக விஜய்க்கு இருக்கிறது நானே நினச்சி பார்க்கல. எங்கே வந்து இந்த பக்கம் போவாரா அந்த பக்கம் போவாரா அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் இதற்கு மேலே அவர் மேலே ஒரு கண், பல ஊடகத்துறையில் அவர் மேலே ஒரு கண் இருக்கணும்ன்ட்டு. ஏன்னா வந்து அவரை சார்ந்த ஒரு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏன்னா ஒரு போஸ்டிங் கூட அது கூட அவங்க வற்புறுத்தலால் அவர் எதோன்னா நாட்டுக்கு எதிராக பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஆய்வு உண்டு. ஆனால் எனக்கு என்னென்னா செங்கோட்டையன் இதற்கு மேலும் எந்த தவறுகள் இல்லாமல் நேர்மையாக அவர் விஜய் கூட பயணம் பண்ணார்னா அவரோட பேச்சு சரித்திரம் பேசும். அதேமாதிரி இந்த வீரப்பனால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முழுமையாக அலசி தீர்வு கொடுத்தால் நம்ம தமிழ்நாடு இன்னும் மேன்மேல் நல்லாயிருக்கும். எந்த ஒரு நாட்டில் பெண்களுக்கு அநீதி நடக்குதோ அந்த நாடு அழிவை நோக்கி தான் போகும், முன்னுக்கு வரவே வராது. ஏன்னா இது வந்து நான் சொல்லலை, வர மேதைகளும் தத்துவ ஞானிகளும் சொன்ன விஷயம். நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அதாவது துபாய் போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெண்களோட இஷ்டம்தான், பெண்களோட முழு கான்செப்ட் பார்க்குறாங்க. அதுமாரி பெண்கள் நல்ல முறையில் வச்சுருக்குறாங்க. பெண்களுக்கு சிறு விஷயம் இருந்தாலும் கடினமான ஒரு தண்டனை கொடுத்து அங்கே சட்டங்கள் கடுமையாக இருக்கிறது. அந்த பெண்களுக்கு நல்ல ஒரு சுதந்திர பாதுகாப்பு. அதுமாரி பெண்கள் எந்த நாடு நல்லா வச்சுருக்காங்களோ அந்த நாடு செழுமையாக நல்ல ஒரு பணக்கார நாடாகும், நல்லாவும் இருக்குது. ஏன்னா பெண்களோட இப்போ சாதாரண ஒரு ஜோதிடத்திலே ஒரு விஷயம் இருக்குது, பெண்கள் கண்ணு கலங்கினாலே அந்த குடும்பமே உருப்படாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மைதான். ஏன்னா வந்து பெண்களோட அவங்க சுக்கிரனோட அம்சம் பெண்கள் என்பது. அவர்கள் கண்ணு கலங்கினாலே என்னால் ஒரு வீட்டில் கண்ணீர் விட்டாலே அந்த குடும்பம் அவ்வளோ சீக்கிரம் வந்து எழுச்சி பெறாது. அதனால தான் வந்து ஆதி காலத்தில் வந்து ஆணுக்கு சொத்தை கொடுத்து, ஆண் பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுத்து பெண் பிள்ளைகளுக்கு சீர்வரிசை செய்கிறதுக்கு காலம் முழுக்க சீர்வரிசை. அவளுக்கு திருமணமானாலும் சரி, பேர் இருந்தாலும் சரி, காது குத்தல் இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, அவளோட கடைசி காலமாக இருந்தாலும் சரி, தாய் வீட்டு சீதனம் என்ற ஒரு பேச்சை வந்து அதுதான் கொண்டு வந்தது. அதுமாதிரி வந்து பெண்களை பாதுகாக்கிற நாடு நல்ல முறையில் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும், நாடு சுபிட்சமாக நல்லாயிருக்கும். இந்த போன ஆட்சியில், அதுக்கு முந்தின ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவம் கேடு கட்டவனுங்க அவனுங்க ஆட்சி. என்ன கொஞ்சம் நஞ்ச பெண்கள் இல்லை அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில், அவ்வளோ பெண்கள், அதுவும் வயசு பெண்கள் சீரழிச்சு. ஆனால் அவனுங்களாம் ஜெயிலில் இருக்கானுங்களும் ஜாமீனில் இருக்கானோ அந்த ஊடகத்தில் என்ன தெரியல. அவனுங்க எல்லாமே கட்சியால் காப்பாற்றப்பட்டவர்கள். அப்படி ஒரு அயோக்கியனை இருந்தும் அவனுக்கு ஓட்டு போட்ட மக்களை நினச்சி நான் தலை குனிகிறேன். ஏன்னா வந்து அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அதையும் பார்த்திங்கன்னா இந்த எடப்பாடி தலைமையில் மோடியோட இராணுவத்தை வர வச்சு மக்களை தள்ளலாம். ஏன்னா அவங்களாம் மரியாதை கிடையாது. மக்களோட விஷயத்தில் தலையிடுறவன் எவனுக்கும் மரியாதை கிடையாது. அவன் சுட்டு தள்ளுறது அவன் யாருங்க? அவங்கவுங்க நாட்டில் மக்கள் அவங்கவுங்க அரசியல்வாதி சரியில்லைன்னா அவங்களோட இடத்த அவங்க தான் பாதுகாத்துக்க முடியும். இவங்க யார் வந்து மக்களை சுட்டு தள்ளுறதுக்கு? 2 விஷயம் அதிமுக ஆட்சியில் இது மன்னிக்க முடியாத விஷயம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, 2வது இந்த பொள்ளாச்சி சம்பவம், இன்னும் ஒரு எஸ்விஎஸ் கல்லூரி சொல்லிட்டு 3 படிக்கிற மாணவிகள் 3 பேர் கிணத்துல ஒன்றா கையை கட்டி சாக்கடிச்சு போடுது. அது இன்னும் மர்மமாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது எடப்பாடி ஆட்சியில். 2வது திமுக ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் இன்னும் அந்த சாத்தான்குளம் சம்பவம் ஒன்று நடந்திருக்கு பாருங்கள். இவனுங்கள்லாம் போலீஸுக்கு சுதந்திரம். இவனுங்க ஏன் போலீஸ் இவனுங்க கெடுதுன்னு கேட்டிங்கன்னா, இவனுங்களுக்காக ஒரு கைங்கரியத்துக்காக ஒரு வேலையை செய்யும்போது, அதாவது அரசியலுக்கு புறம்பாக நேர்மைக்கு எதிராக ஒரு செயலை செய்ய சொல்கிறது போலீஸ்காரங்களை, அந்த துணிவு தான் அவனுங்களுக்கு. நம்ம அரசியல்வாதிகளுக்கு இவ்வளோ கொலை பண்ணோம், இவ்வளோ அபகரித்தோம், நமக்கு நம்ம இந்த மாதிரிலாம் கையில் எடுத்துக்கிட்டு இந்த மக்களை நசுக்குனா என்ன போனான்னு நம்மளை யார் கேட்க போகிறான்ற அந்த போலீஸ்காரங்க கையில் எடுத்த விஷயந்தான் இந்த சாத்தான்குளம் சம்பவம். ஏன்னா அந்த வீரப்பன் சம்பவத்திலேயே அன்றைக்கே அடக்கி ஆடுறதுதான். வீரப்பன் சம்பவத்தில் அந்த பெண்களை நசுக்குனதில் அவங்களுக்கு பதவியும் பட்டமும் இடமும் கொடுத்ததால் அந்த ஒரு தாட்சி தான் சாத்தான்குளம் சம்பவமும். நமக்கும் நம்மளோட கட்சிக்காரங்க அவங்களுக்கு துணை போனோம்ல, நமக்கு துணை இருப்பாங்கன்றதுக்காக அவனுங்க சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெபராஜ் பினிக்ஸை கொலை பண்ணது. அடுத்தது இந்த மடப்புறம் அஜித்து,
இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இதை விட பெண்கள் சிறு குழந்தைகள் கூட விட்டு வைக்காத இந்த ஜென்மங்கள் எல்லாமே வந்து அதில் தப்பு பண்ணணும் தண்டனை கொடுக்கணும்னா கூட முடியாது. ஏன்னா வந்து கட்சி சார்ந்தவன் இல்லை பணத்தை பிடுங்கி பணங்களை கட்சி சார்ந்தவன் சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றி அவங்கள கொண்டு வர்றது. இந்த மாதிரி இந்த 2 கட்சிக்காரங்களை எப்படா ஒழிவான்ட்டு இவனுக்கு நினச்சிட்டு இருக்கானுங்க. முக்கால்வாசி இப்போ தான் தெரியுது மக்கள் ஓட்டு போட்டது பாதியாக இருந்தாலும் இவனுங்களே கள்ள ஓட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சவர்களும் நான் பார்த்தீங்கன்னா ஓட்டு பூத்துலாம் நான் கேட்டிருக்கேன். இப்போ இந்த முறை என்னன்னு தெரியல. அதுக்கு முந்தின முறை ஓட்டு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டதுக்கப்புறமா கடைசியாக வந்து யார் யார் ஓட்டுக்கு வரல போட வரலன்ற லிஸ்ட்டு எடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து அங்கே எத்தனை கட்சிக்கார இருக்காங்களோ அவங்க சமமாக பிரிச்சுப்பாங்க. ஒரு 50 ஓட்டு இருக்குன்னா அந்த 5 கட்சிக்கார இருக்குன்னா 5 ஓட்டுக்கு ஆளுக்கு 10 ஓட்டு பிரித்து அவனுங்களே போட்டுப்பானுங்களாம். போட்டு இப்படி ஜெயிச்சு வர்றது. மானங்கட்ட பசங்க மக்களோட விளையாடுற பசங்க அவனுங்க. இப்போ எப்படியே தீய சக்தி ஒழிச்சாச்சு. என்னோட நமக்கு வந்து நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி விஜய் வந்து இதில் வந்து திமுகவில் பாதி பேர் எம்எல்ஏ இருப்பானுங்க, இந்த அதிமுகவில் பாதி பேர் இருப்பாங்க. இந்த எம்எல்ஏக்கள் நமக்கு எப்படியும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த ஒரு வர ஆட்சியில் எம்பி ஆட்சி எலெக்ஷனில் வந்து மக்கள் கவனமாக இவங்களை இந்த தீய சக்திகளை கண்டிப்பாக ஒழிக்கணும். அதேமாதிரி நம்ம வந்து செங்கோட்டையன் வந்து நல்ல வழியில் அவர் வந்து பழசெல்லாம் மறந்துட்டு இனிமேல் மக்களுக்காக நலம் காத்து நம்ம விஜயோட பயணம் பண்ணணும் நினைக்கிறேன். அடுத்தது ஆதவ அர்ஜுனா பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் சரி ஓகே பணபலம் உள்ளவர் தான். அவருக்கு கட்சிக்குள்ளே வரணும் தலையெழுத்து இல்லையா. உட்காந்தத்துல சாப்பிட்லாம்ல, உட்காந்துன்னு பணத்தை வச்சுட்டு ஜம்முன்னு சாப்பிட்லாம். அவர் கட்சிக்குள்ளே வர நானும் ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்னடா வில்லன் மாதிரி ஒரு மூஞ்சி இருக்குது, என்னடா விஜய் வந்து இவரெல்லாம் போய் வச்சுருக்காரு கூட, என்னடா வில்லன் மூஞ்சி அசல்லாம் அப்படியே இருக்குது, பயங்கரமான போல் இருக்கேன் என்னடான்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் பரவாயில்ல, இந்த கட்சிக்காக கொஞ்சம் நிறைய பாடுபட்டிருக்காரு. ஓரளவுக்கு பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் இந்த திருமாவளவன் வந்து கேடு கட்டவன் திருமாவளவன். அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டு ஏன்னா அது கொஞ்சம் கண்காணிக்கணும். திருமாவளவன் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து தலையாட்டின்னு போகக்கூடாது. திருமாவளவன் ஒரு சில தொகுதியில் தான் பணத்தை கொடுத்து ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஒன்றுமே ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு ஊருக்கும் அதாவது ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் உங்கள் ஜாதியில் பொண்ணு கட்டாதீங்க, அதர் ஜாதியில் பொண்ணு கட்டுங்கன்னு ஊராக போய் பரப்புரை பண்ணுற ஒரு கேடுகட்ட மனுஷன். அந்த மாதிரி அந்த திருமாவளவன் சொல்கிறது எதையுமே கேட்காம இந்த ஆதவ அர்ஜுனா நல்ல வழியில் நேரு வழியில் பயணப்படணும் விஜய் கூட. இருந்தாலும் ஆட்சி நல்லா நிலையான ஆட்சியாக நல்லா இருக்கும். இதுதாங்க இந்த 3 பேரும் வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது சந்தேக கண்ணோடு தான் பார்த்தோம். விஜய் கூட இவங்கள யாருமே முகமே தெரியாத ஆளுங்க யாருன்ட்டு. ஆனால் நம்ம செங்கோட்டையன் ஒரு ஆள் மட்டும்தான். ஏன்னா செங்கோட்டையன் வரும்போது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு பதிவெல்லாம் கூட போட்டிருப்பேன். என்னடா வந்து பயங்கரமான வில்லனாச்சு, எப்படி இது உள்ளே வராரு, என்ன வந்து விஜய் குடிக்க எடுக்க போகிறாருன்னு நினச்சேன். ஓரளவுக்கு மனுஷன் திருந்திட்டு ஒழுங்காக வந்திருக்காரு. இதுக்கு மேலே ஒழுங்காக இருப்பார் நம்ம எதிர்பார்ப்போம். இந்த இப்போ நான் சொல்ல வந்த இந்த 3 பேரை பற்றின தான் நம்ம விஜய்க்கு பக்கபலமாக இருக்கிறோங்க. அதேமாரி மக்களும் வந்து எங்கே சிறு தவறு பண்ணாலும் உடனே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்கள். அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்கலைன்னா உடனே மேலிடத்துக்கு சொல்ல பாருங்கள். ஏன்னா இதுக்கு மேலே தான் நமக்கு வந்து ட்விஸ்ட்டே. விஜயை வந்து இப்போ அரசியலில் வர்றதுக்கு எவ்வளோ தடங்கள். ஏன்னா நான்லாம் என் கண்ணை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தூங்கவே இல்லை, வீடியோவே 8 நாளாக வீடியோவே நான் போடவே இல்லை. நான் இப்போ ஒரு சோகமான முகமாக தான் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படா விஜய் பதவி ஏற்பார் சொல்லிட்டு அது மாதிரி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. அந்த மற்ற கட்சிக்காரங்களாம் ஏன்டா ஓட்டு போட்டோன்னு ஒரு நிமிஷமாச்சு மக்கள் எல்லாமே உணர்ந்துருப்பாங்க. அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம வந்து விஜயை வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறோம். மக்களாகிய எல்லாருக்குமே அதான் வேண்டுகோள். இந்த தீய சக்தியில் அடியோடு நம்ம ஒழித்து அவங்க நல்ல வழி திருந்துறாங்களாம் பார்க்கணும். திருந்தலையா அவங்கள மாமியார் வீடுன்ற ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க தான் நம்ம பார்க்கணும். மக்கள் இனிமேல் சுதந்திரமாக, பெண்களும் சுதந்திரமாக, ஆண்களும் சுதந்திரமாக நம்ம வாழ்க்கை பயணம் நம்ம தொடருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.